விசிட் மலேசியா 2026 மீண்டும் களமிறங்கிய KLIA விமான ரயில் சேவை. 100 வயதில் புரோட்டோன் இமாஸ் 7 மின்சார காரை ஓட்டிய மகாதீர் ஆச்சரியத்தில் வலைத்தளவாசிகள். SMC தோற்றுநர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா காலமானார். ஜப்பானில் மோசமான வெப்ப அலை, 2 முதியவர்கள் மரணம். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டியின் கார் டயரில் சிக்கி தொண்டர் உயிரிழப்பு, வைரலாகும் காணொளி. நமது நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாக செயல்திறன் மற்றும் அணுகுமுறையின் அடிப்படையில் மக்கள் தொடர்ந்து அவரை ஆதரிக்கலாம் என்பதற்கு 10 காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பிரதமர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கு முழு அதிகாரம் அளித்ததைத் தொடர்ந்து அரசியல் அல்லது வணிக பிரமுகர்களுக்கு எதிரான விசாரணைகளில் தலையிடாமல் இருப்பது பாராட்டத்தக்க ஒன்றாகும். ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்குதல், மடானி பொருளாதார கட்டமைப்பின் சீர்திருத்தம், மானியங்களை கட்டம் கட்டமாக பகுத்தறிவு செய்தல், குறைந்த வருமானம் பெறும் பொதுமக்களுக்கு முன்னுரிமை மற்றும் சர்வதேச அரங்கில் மலேசியாவை முன்னிலைப்படுத்தியது போன்ற புரட்சிகரமான செயலை அன்வார் தொடர்ந்து செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளில் அதிகரிப்பு, நிறுவன சீர்திருத்த உறுதிப்பாடு மற்றும் பட்டதாரி வேலையின்மை பிரச்சினையை நிவர்த்தி செய்வதிலும் அவர் மும்முரம் காட்டி வருவது சிறப்பான செயலாகும். இறுதியாக தேசிய ஒற்றுமை மற்றும் மடானி மதிப்புகளை வலுப்படுத்தி பல்லின மக்களுக்கு நடுநிலையான சேவையாற்றி வரும் பிரதமர் அன்வாருக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கலாம் என்று வலைதளத்தில் பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுவிப்பாளரான பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா காலமானார். 1942ஆம் ஆண்டு பிறந்த 82 வயதான அவர் இன்று காலையில் மரணமடைந்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் சில நாட்களாக உடல் நலமின்றி இருந்ததாக தெரிகிறது. அவர் 1982ஆம் ஆண்டு தனது நண்பர்கள் மற்றும் மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற முன்னாள் மாணவர்களின் உதவியோடு ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை தோற்றுவித்து நாடு முழுவதிலும் இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக டியூஷன் மையங்களை நடத்தி தனது இறுதி மூச்சு வரை கல்வி வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவையாற்றியுள்ளார். STPM மற்றும் SPM மாணவர்களுக்கான வரலாற்று பாட புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். கல்வி சேவையில் அவர் ஆற்றிய பங்கிற்காக டத்தோ மற்றும் தான்ஸ்ரீ விருதுகளை அரசாங்கம் வழங்கி கௌரவித்துள்ளதோடு இந்திய அதிபரிடமிருந்து பிரவாசி பாரதிய சம்மன் விருதையும் பெற்றுள்ளார். ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி அதன் பின்னர் தொடர்ந்து கல்வித்துறையில் பல்வேறு ஆய்வுகளுக்காக 5 PhD பட்டங்களை பெற்றவருமான அவர் சட்டத்துறையிலும் பட்டம் பெற்று வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது மறைவு கல்வித்துறைக்கு பெரும் இழப்பு என அரசியல் தலைவர்கள் மற்றும் கல்வி நிபுணர்களும் தெரிவித்துள்ளனர். அவருக்கு அறிமுகமான நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் தனிப்பட்டவர்கள் நாளை ஜூன் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் நண்பகல் 2 மணி வரை புட்டாலின் ஜெயாவிலுள்ள ஸ்ரீமுருகன் ஆசிரமத்தில் அஞ்சலியை செலுத்தலாம். அவரது இறுதிச் சடங்கு நிர்வாணா சித்தியா ஆலாமில் மாலை 3 மணி அளவில் நடைபெறும் என ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இயக்குநரான சுரேன் கந்தா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 100 வயதாகும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் மொஹமட் புரோட்டோன் நிறுவனத்தின் முதல் மின்சார காரான இமாஸ் 7 சொந்தமாக ஓட்டி பார்த்த வீடியோ வைரலாகியுள்ளது. மகாதீரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட அந்த காணொளியில் தலைநகர் சாலைகளில் அவர் அந்த EV காரை ஓட்டிச் செல்வதை காண முடிகிறது. இமாஸ் 7 EV கார் அதிநவீன வடிவமைப்பை கொண்டுள்ளதோடு ஓட்டுவதற்கும் மிகவும் வசதியாக இருப்பதாக அந்த பெருந்தலைவர் கூறியுள்ளார். மகாதீர் காரோட்டும் வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் ஆச்சரியத்துடன் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு முன் புரோட்டோன் நிறுவனத்தை தொடக்கி அதன் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை நேரில் கண்டு இன்று தனது 100வது வயதில் EV காரை சொந்தமாக ஓட்டும் அளவுக்கு மகாதீர் கொடுத்து வைத்தவர் என அவர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர். புரோட்டோன் இமாஸ் 7 கார் கடந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5 மாதங்களில் 3632 கார்கள் விற்கப்பட்டதன் வழி EV கார்களிலேயே மிகவும் அதிகம் விற்கப்பட்ட கார் மாடலாக இந்த இமாஸ் 7 திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜாயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜாயா ஸ்லாங்கோரில் 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for Mega Shopping Expo. எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் விசிட் மலேசியா 2026 முன்னிட்டு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் விமான ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்க முன்னேற்றம் என்று மலேசிய சுற்றுலா சங்க தலைவர் உசைடி உடானிஸ் கருத்துரைத்துள்ளார். KLIA விமான நிலையத்தில் தரையிறங்கும் சுற்றுலா பயணிகள் எளிமையாக தலைநகரின் மைய பகுதிக்கு பயணிப்பதற்கு இந்த நவீன விமான ரயில் சேவை துணை புரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலையான அட்டவணைகளுடன் கூடிய விமான ரயில் சேவை, தெளிவான பலகைகள் மற்றும் நிகழ்நேர டிஜிட்டல் புதுப்பிப்புகளுடன் இச்சேவை புது பொலிவுடன் பயணிகளை வரவேற்கும் என்று அவர் மேலும் கூறினார். இந்நிலையில் பொதுமக்களின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்கின் உறுதிப்பாட்டையும் முயற்சியையும் உசைடி மேலும் பாராட்டியிருக்கின்றார். நேற்று பாலிங் கம்புங் தலுக் சுங்கை டுரியான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று சாலையை விட்டு விலகி அருகிலுள்ள பள்ளத்தில் விழுந்ததில் 44 வயது மதிக்கத்தக்க சைஃபுல் யாசான் ஆசான் என்ற பள்ளி ஆசிரியர் காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்த ஆசிரியர் கம்புங் பங்குல் லபானில் உள்ள அவரது தாயின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அச்சம்பவம் நடந்ததாகவும் விபத்து நடந்த இடம் அவரது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் கூறியிருக்கின்றார். குவாலா கத்திங்கில் உள்ள மக்தாப் மாமூட்டில் பயிற்றுவிக்கும் அந்நபர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தனது தாயாரை காண இங்கு வந்து போவது வழக்கம் என்பது அறியப்படுகின்றது. இதற்கிடையில் தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த பாலிங் தீயணைப்பு குழுவினர் சுமார் 10 நிமிடங்களில் காரினுள் இருந்தவரை மீட்டெடுத்துள்ளனர் என்று மீட்பு நிலைய தலைவர் ஜுல்கைரி மட்டஞ்சில் தெரிவித்துள்ளார். ஹாய் மக்களே, ஏயோன் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயோன் பிக் குலுவாங் ஜோர்ல. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஆசியானின் 2 உறுப்பு நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லை தகராறை தொடர்ந்து தாய்லாந்துடனான மேலும் 2 எல்லை நுழைவுச் சாவடியை கம்போடியா மூடியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஹுன் மனேட் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை முதல் சொப் கோர்க்கியிலுள்ள எல்லை நுழைவு மையத்தை தங்கள் தரப்பு மூடுவதாக கம்போடியாவின் ஒட்டார் மின்சே வட்டாரத்தின் கவர்னர் தாய்லாந்து ராணுவத்திடம் தெரிவித்திருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்டு நாங்களும் எங்களது எல்லை பகுதியை மூடியுள்ளோம் என ஹுன் மனேட் தெரிவித்தார். சப்கோர்க்கி எல்லை நுழைவு பகுதியோடு சவும் எல்லை பகுதியையும் கம்போடியா மூடியிருக்கும் தகவலை நாங்கள் பெற்றுள்ளோம் என அவர் கூறினார். புரிராம் பிரதேசத்திலுள்ள சோங்சாய் தாக்கு வர்த்தக மையம் சனிக்கிழமை இரவு முதல் மூடப்பட்டுள்ளதாக தாய்லாந்து ராணுவம் அறிவித்திருக்கிறது. இதனிடையே கம்போடியாவில் உள்ள தாய்லாந்து பிரஜைகள் மிகவும் கவனமாக இருக்கும்படி அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.
ஜப்பானில் ஐபெட் மற்றும் சீபா வட்டாரத்தில் கடுமையான வெப்ப அலையின் காரணமாக வயதான இருவர் மரணமடைந்தனர். 84 வயதான மூதாட்டி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையன்று தனது வீட்டில் மயங்கிய நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே அவர் மரணமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஐபெட் வட்டாரத்தில் வெப்பநிலை 30.4 செல்சியஸிற்கும் கூடுதலாக இருந்தது. மற்றொரு சம்பவத்தில் சீபா வட்டாரத்தில் 95 வயதுடைய ஆடவர் ஒருவர் தனது வீட்டில் சுயநினைவற்ற நிலையில் காணப்பட்டார். உள்ளூர் நேரப்படி நண்பகல் 1:30 மணியளவில் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அந்த இருவரின் உயிரிழப்புக்கு கடுமையான வெப்ப அலையினால் ஏற்பட்ட பாதிப்பே காரணம் என தெரிய வந்துள்ளது. வெப்ப அலையின் காரணமாக ஐபெட் வட்டாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று மேலும் 11 தனிப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவின் குண்டூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டயரில் சிக்கி அவரின் YSR காங்கிரஸ் கட்சி தொண்டர் உயிரிழந்தார். காரில் கையசைத்தபடி ஜெகன்மோகன் பேரணியாக சென்றபோது அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஜெகன்மோகனின் காரை பூத்துவி வரவேற்கும் போது கூட்ட நெரிசலில் தடுக்கி விழுந்த 55 வயதான அந்த ஆடவரின் தலை கார் டயருக்கு அடியில் சிக்கி நசுங்கியது. குண்டூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே அந்த தொண்டரின் உயிர் பிரித்தது. ஜெகன்மோகனின் காரில் ஏற முயன்ற போது அவர் தவறி விழுந்ததாகவே முதலில் கருதப்பட்டது. எனினும் ஜெகன்மோகன் சென்ற காரில் அவரின் தலையை சிக்குண்ட கோரமான காட்சிகள் இணையத்தில் வைரலானதால் போலீஸ் உடனடி விசாரணையை தொடங்கியிருக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க வைரலாகும் வீடியோ எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோ என YSR கட்சியினர் கூறி வருகின்றனர். கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை.